Hello, good evening, Pasangla. How is everybody? So good to see all of you. Hi, Joshua. Hi, Chitra, Hemant, Srimati, Samsal. Hello, everybody. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருந்தா can I see some stars out there in the chat box பசங்களா? Everybody? Yes. Are you all able to see me, hear me? Is everything okay? எல்லாம் ஓகேயா இருக்கா? எங்க என்னோட ஸ்டார்ஸ் உடைய எனர்ஜி? ரைட். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் நீட் கிளாஸஸ்ல இன்னைக்கு பயாலஜி கிளாஸ்ல நம்ம பண்ண போகிறது பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹை வெயிட்டேஜான ஒரு சாப்டர் அண்ட் அதில் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. இன்னைக்கு பார்ட் 3 படிக்க போகிறோம் பசங்களா. பார்ட் 2 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? we only saw அந்த all the fundamentala, what is micromolecule, macromolecule, அது எல்லாமே வந்து we have dealt in the first section of biomolecules. Now in the last part of biomolecules ல வந்து enzymes பத்தின ஒரு குட்டி போர்ஷன் தான் பாக்கி இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பண்ண போறோம். ஓகே, so is everyone ready? பவித்ரா, ஹேமந்த், ஹீரோ பிரைன் எல்லாரும் சம ஸ்பிரிட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் பசங்களா, வெரி வெரி நைஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நோட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸஸோட அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர்ஸ் மேலே சாப்டர்ஸ் முடிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம இன்னும் நிறைய சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது உங்களுக்காக வேண்டி. ஸோ அதனால் அது எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால வந்து ஸ்டே வித் அஸ், ஜாயின் அஸ் அண்ட் வி வில் ஒர்க் டுகெதர் டு கெட் யுவர் நீட் 2025 அப்படியே தட்டுறோம் தூக்குறோம் மாஸ் செய்யறதுக்கு we have to make some efforts. Okay, yes everyone, all right. So நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? For biomolecules part 3 everyone, DDLC நம்ம சேனல்லே இருக்கும் கண்ணா. ஸோ லைவ் செக்ஷனில் போயிட்டு யூ கேன் சி த ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபவுண்டேஷன் கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, பார்ட் 3யோட கிளாஸ் தான் இது. பட் பார்ட் 3 கிளாஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் பார்ட் 1 and 2 பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் என்சைம்ஸுங்கிறது இஸ் என்டையர்லி அண்ட் என்டையர் நியூ செக்ஷன் தான். ஸோ நீங்கள் இந்த பார்ட் பார்த்துட்டு தென் யூ கோ அண்ட் கேட்ச் அப் வித் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ஸ். ஓகே, கிளியர்? Alright, so enzymes அப்படிங்கிறது எல்லாமே is coming under ஒரு biomolecule called the protein. Okay, so நம்ம proteins பத்தி already we have studied. They are made up of amino acids. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அது எல்லாமே வந்து we have seen. நான் ஒரு புரோட்டீன் வந்து பயோலாஜிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன்? அதோட டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீனில் இந்த ஒரு என்சைம் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து இஸ் ஹெல்பிங் அஸ் டு accelerate any reaction that is there. Okay, so in the proteins தவிர there are certain other enzymes also called the ribozymes. அது வந்து ஆக்சுவலா புரோட்டீன் கிடையாது, நியூக்ளிக் ஆசிட். ஆனா அது என்சைம் மாதிரி நமக்கு வந்து ஆக்டிங் கொடுக்கறதுனால நம்ம அதை வந்து ரைபோசைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு என்சைமுக்கு ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு ஒரு அமைனோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல ஏன் அது பயோலாஜிக்கலி ஆக்டிவா இருக்குன்னா இட் ஹாஸ் சர்டன் பாக்கெட்ஸ். ஓகே, தட் வி கால் ஆஸ் த ஆக்டிவ் சைட். அண்ட் இந்த ஒரு ஆக்டிவ் சைட்டுங்கிற பாக்கெட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் என்சைம்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் ஓகே? Okay, a couple of questions in the chat box. Pro gaming foundation அப்படின்னா 11th மட்டும் கிடையாதுக்கன்னா 12th portions also. So நம்ம foundationல we are basically getting to the depth of the syllabus. Okay, so first நமக்கு வந்து basement strong இருந்தால் தான் building strong இருக்கும் அப்படிங்கிறதுனால we are trying to build it that way. So அதனால please follow the classes.
Now Edward is asking, is there a chance that 2025 will get cancelled NEET because of the controversies? See, all these controversies year on year நடந்துட்டே தான் பசங்களா இருக்கு. பட் அதுக்கான ஒரு லைன் தனியா போயிட்டு இருந்தாலும் நமக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்மளோட அடுத்த செஷனுக்காக வேண்டி அடுத்த எக்ஸாம்க்காக let us just keep on making our efforts. So நடுவுல if the decision is changed or anything happens அப்படின்னா we are there to give you an update. So அதை பத்திலாம் எந்த கவலையுமே படாதீங்க. Okay, is it clear பசங்களா? Okay, so let's continue. So நம்ம enzyme action ல enzymeக்கு ஒரு tertiary structure இருக்கு which is very important. ஏன் அப்படின்னா அந்த tertiary folding ல தான் வந்து இந்த active siteங்கிற குட்டி குட்டி pockets are there. Okay, so இந்த active site ல தான் substrate போய் லபக்குன்னு ஒட்டிக்கும் and அங்க தான் வந்து the catalysis of the reaction is going to happen. Okay, so enzymes அப்படிங்கிறது inorganic catalyst விட கொஞ்சம் different. இப்போ inorganic catalysts வந்து பாத்தீங்கன்னா நம்ம chemical equationsல எல்லாரையுமே in the presence of palladium, in the presence of vanadium அப்படின்ற மாதிரி நம்ம reactions போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான reactionsல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா high temperature, high pressuresல கூட அந்த மாதிரியான catalysts work பண்ணும். பட் நம்மளோட biological catalyst அப்படின்னு சொல்லக்கூடிய enzymeஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா அந்த டெர்ஷியரி ஃபோல்டிங் வந்து உடஞ்சிரும். அப்படி டெர்ஷரி ஃபோல்டிங் உடஞ்சிடுச்சுன்னா ஆக்டிவ் சைட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னா திஸ் என்சைம் இஸ் நோ லாங்கர் ஃபங்க்ஷனல். ஸோ என்னமே ஒரு 40 டிகிரி வரைக்கும் ஓகே, பட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் என்சைம் வில் கெட் டேமேஜ்ட். ஓகே, ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இட் கேன் மெயின்டைன் இட்ஸ் ஸ்டெபிலிட்டியோ வந்து அதை தான் நம்ம தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்சைம்ஸ் நமக்கு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்மளோட பாடிஸ்லலாம் வந்து வி ஹாவ் அ வெரி ரெகுலரான ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம இல்லையா? But if you look at certain organisms like thermophilic organisms, hot springsல வாழற organisms எல்லாம் அவங்க வாழ்வே வந்து அந்த மாதிரி ஒரு ஹையான டெம்பரேச்சர்ல. ஸோ அவங்களுடைய பாடிஸ்ல ஏற்படுற என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி வெரி வெரி தெர்மலி ஸ்டேபிள். ஸோ ஒரு 80-90 டிகிரிஸ் வரைக்கும் கூட இந்த ஒரு enzyme will function. Okay, so என்ன மாதிரி organisms, those organisms that live in இந்த மாதிரி sulfur springs, hot ventsல எல்லாம் வாழ்ற இந்த ஒரு organisms வந்து we will call them as the thermophilic organisms. clear பசங்களா? is it clear? so இந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன நடக்கும் நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் இருக்கு, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் இருக்கு. ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? ஃபண்டமெண்டலி நமக்கு ஷேப் மாறும், சைஸ் மாறும். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை உருக்கிட்டு திருப்பி அதை சாலிடிஃபை பண்ணி திருப்பி உருக்கி அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்கலில் வரும். பட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது கெமிக்கல் சேஞ்சில் பாண்ட்ஸை நம்ம பிரேக் பண்ணி புது பாண்ட்ஸை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு சம் அதர் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த chemical reactions. So ஒரு inorganic-ஆன ஒரு reactions, for example barium hydroxide plus sulfuric acid அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா it is going to give me BaSO4 barium sulfate salt plus water. So இது ஒரு inorganic-ஆன reaction. So இதில் வந்து என்ன நடக்குது? பேரியம்க்கும் ஹைட்ராக்சைடுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகி அது வாட்டராக ரிலீஸ் ஆகி இந்த ஒரு sulfuric acidல இருக்கிற sulfate group வந்து is coming and attaching to the BaSO4. So இந்த ஒரு inorganic-ஆன reaction விட how is an organic reaction different அப்படின்னு பார்த்தோம்னா organic reaction வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து I can tell is hydrolysis of starch. okay, so starch வந்து glucose-ஆ break down ஆகிறது வந்து ஒரு organic-ஆன ஒரு reaction. so all kinds of organic compounds like carbohydrates, all the amino acids, nucleotides, all these undergo reactions that are organic reactions or inorganic reactions. now இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a rate of a reaction. அதாவது
எவ்வளவு நேரத்துல எனக்கு ஒரு குறிப்பிட்ட amount of product கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 10 molecules of product வந்து 10 நிமிஷத்துல கிடைச்சது அப்படின்னு சொன்னா ரேட் என்ன? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக ரேட்கான ஒரு ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம்? டெல்டா பி பை டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் டைம், அதுதான் வந்து we will represent as the rate of the reaction. ஓகே, ஸோ இந்த ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் as velocity. நம்ம ப்ராப்பராக இந்த டைரெக்ஷன்ல தான் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் we can directly talk about velocity. Correct? So rate is also called as velocity அப்படின்னு சொல்லலாம் if the direction is specified. Now இந்த rate of a reaction அப்படிங்கிறது நம்ம பாடிஸ்ல நடக்கும்போது அதை catalyze பண்றதுக்கு தான் நம்ம இந்த enzymes யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ரேட் இருக்கு, எதை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ டைம்ல எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரலா நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ல வந்து தேசே ஒரு 10 டிகிரி மாற்றும் பொழுது அது டபுள் ஆகும் இல்லை அப்படியே ஹாஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபேக்டர்ஸ் பற்றி பேசும்பொழுது கண்டிப்பாக ஐ வில் டெல் யூ a little bit in detail about this, but overall just remember that நம்ம பாடியில் எவ்ரி ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் அண்ட் எல்லா கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன்ஸோட ரேட்டும் அன்கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். Is it clear? Pavitra, Hemant, Manoj, Pavi Kalai. Yes, online classes irukku kanna. I'll give you the details at the end. Twinkle Baby part 1 and part 2 வந்து நம்ம live sectionல channelல already இருக்கு. So please go and check out the video after this class so that நீங்க part 1 and 2 catch up பண்ணிக்கலாம். Okay? So catalyzed reactions வந்து will happen very fast as compared to the uncatalyzed reactions. Alright. Now, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து it will convert 200 molecules in an hour. ஒரு மணி நேரமா உட்காந்து 200 மாலிக்யூல்ஸை செதுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனா இதே கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை நான் ஆட் பண்ணேன்னா ஒரு செகண்டுக்கு எப்படி 200 மாலிக்யூல்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு, இங்க ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் மாலிக்யூல்ஸ். ஸோ 10 மில்லியன் மடங்கு இந்த என்சைம் வந்து என் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கிற ஒவ்வொரு மெட்டபாலிக் ரியாக்ஷனுக்குமே இந்த ஒவ்வொரு என்சைமுமே வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்சைம்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்ம எல்லாம் ஒழுங்கான ஒரு டெம்பரேச்சரில் pH கண்டிஷன்ஸில் இருந்தால் தான் நம்மளோட என்சைம்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் என்சைம்ஸ் ஒர்க் ஆனால் தான் நம்மளோட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகும். கிளியர் எவ்ரிவன்? மனிஷா, சித்ரா, நோயல். ஓ, அது வந்து நீங்க per minute சொல்றீங்களா இல்ல per hour சொல்றீங்களா சித்ரா? யா, ஸோ அதனால கிட்டத்தட்ட 10 million times it is accelerated in case you use a enzyme. ஓகே, ஸோ இப்போ வந்து thousands of enzymes நம்மளோட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டலைஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன்ல அது முடியாது. ஸோ ப்ராடக்ட் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறும், அந்த ப்ராடக்ட் இன்னொரு ரியாக்ஷனுக்குள்ளே போய் ப்ராடக்ட் 2ஆக மாறும், 2 செகண்ட் ப்ராடக்ட் வந்து திருப்பி ஒரு ப்ராடக்ட் 3ஆக மாறும், 3 வந்து 4ஆக மாறும், 4 வந்து 5ஆக மாறும், 5 வந்து 6ஆக மாறும். இப்படியே போய் 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 ஒரு 10 ஸ்டெப்புக்கு எண்டில், உதாரணத்துக்கு இப்போ கிளைகோலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளுக்கோஸுங்கிற ஒரு மாலிக்யூலில் ஆரம்பித்து குளுக்கோகைனேஸ் அப்படியே அடுத்தடுத்து போய் 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 நமக்கு பைரூயிக் ஆசிட் வரைக்கும் த என்டையர் கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் ஹேஸ் டு டேக் பிளேஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த 10 ரியாக்ஷனுக்குமே வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே என்சைம் தேவை. கரெக்ட்? ஸோ சேம் என்சைம் ஆர் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு, ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா we call it as a metabolic pathway. Is it clear everyone? Is it clear? Vallan, Janani, Monisha, Pavitra? Yes?
So ama Chitra, so in the case of glycolysis 10 different enzymes, but sometimes ore enzyme complex kuda or set of 2-3 reactions catalyze பண்றதுக்கும் chances இருக்கு. Okay, right. So inga sonna madri vandu glucose becoming pyruvic acid vandu 10 different enzyme, okay, is being catalyzed here. So in the metabolic pathway la vandu one and additional reactions சேர்ந்துச்சு அப்படினா metabolic end products வந்து நமக்கு கடைசில கிடைக்கும். So இது வந்து எங்க நடக்குது அப்படினு சொன்னா எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஒரு நார்மலான ஏரோபிக்கான கண்டிஷன்ல நமக்கு பைருவிக் ஆசிட் நார்மலா ஃபார்ம் ஆகும். பட் சப்போஸ் அந்த ஒரு ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில் அங்கங்க பிடிச்சிக்கும், அப்படியே வலிக்கும்ல. அது வலிக்கிறது ஏன் அப்படின்னா there is lactic acid that is formed instead of pyruvic acid. ஸோ anaerobic கண்டிஷன்ல நம்ம சரியா மூச்சு விடாம மூச்சு இறக்க நம்ம எங்கேயாச்சும் ஓடணும் அப்படின்னா enough oxygen போராததுனால what happens is lactic acid will be formed. Okay, so that is possible. அப்படி இல்லைன்னா இதே குளுக்கோஸை வந்து another organism like yeast வந்து fermentation அப்படிங்கிற ஒரு process வழியாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ethanol ப்ரொடியூஸ் பண்றது, which is an alcohol. Okay, is it clear? So அதனால depending upon the enzyme, depending upon the organism, depending upon the condition, எனக்கு இந்த enzymes இந்த chemical reactions எல்லாமே வந்து can change. All right, now coming to எப்படி வந்து இந்த ஒரு என்சைம் போட்ட உடனே நமக்கு எப்படிடா இப்படி ஒரு கன்வர்ஷன் வருது, எப்படி எடுத்த உடனே இவ்வளோ ஃபாஸ்டான ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, see first thing வந்து என்சைமோட மெக்கானிசம் என்ன? ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டா மாறுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்டா மாறுற கேப்ல அது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வழியா போய் தான் போகணும். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டில இருந்து கிளம்பி நம்ம வந்து வெளியே ஒரு இடத்துக்கு நம்ம சாப்பிட போகணும் அப்படின்னு சொன்னா நடுவுல நம்ம அம்மா அப்பாவை தாண்டி ஒரு 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 கான்வர்சேஷனை நடத்திட்டு தான் அங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட், இந்த டிரான்சிஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எனர்ஜி ஸ்டேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ அந்த எனர்ஜி ஸ்டேட்டை மீட் பண்ணிட்டு அது அந்த சைடு போகிறதுக்குள்ளே போகிறோம் ஆயிரும் அதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே. ஓகே மச்சான், அப்போவே கூப்பிட்டேனேடா, ஏன்டா நீ 2 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு அப்படின்னா, பின்ன நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி காலில் கையில் விழுந்து அதுக்கப்புறம் தானே வர முடியும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதனால அதே தான் ஹேப்பன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்ட் கன்வர்ஷன் ஆஸ் வெல். ஓகே, ஸோ மோர் இன் அன் என்சைம் டெர்மினாலஜி, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு ஃபார்ம் அ ES காம்ப்ளெக்ஸ், எனர்ஜி சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா தான் த பாண்ட் மேக்கிங் பிரேக்கிங் எல்லாம் நடந்து ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸா மாதிரி அதுக்கு மாறி அதுக்கப்புறமா தான் அது ஒரு ப்ராடக்டா நமக்கு கையில் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு நடுப்புற இருக்கிற இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் எப்பயுமே ஒரு ஸ்டேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. there are many altered structural states and intermediate states that will come and go. ஸோ இந்த ஒரு ஸ்டேட் எல்லாமே அன்ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹை எனர்ஜியான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இஃப் யூ see here, இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், டிரான்சிஷன் ஸ்டேட்டோட எனர்ஜி மேலே இருக்குது. இந்த சப்ஸ்ட்ரேட் ஆல் த வே இவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு தான் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கே வர முடியும். அண்டர்ஸ்டுட்? ஸோ என்சைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது யாருன்னா நல்லா படிக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ஆண்டி அமுச்சு விடுங்க ஆண்டி அப்படின்னு சொன்னால், ஏதோ அவன் நம்மளை அப்படியே வந்து பத்திரமா பார்த்து கிழிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் வந்து சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே அசால்ட்டாக முடிஞ்சிடும் அந்த ஹோல் ப்ராசஸே. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. when the enzyme will come, இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டோட எனர்ஜி அப்படியே இறங்கிடும். அப்போ நாங்கள் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே கிளம்பி வெளியே ஓடினா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக நான் ரிடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா எனக்கு ப்ராடக்ட் கன்வர்ஷன் பிகம்ஸ் மச் மச் ஈஸியர். ஓகே, இஸ் இட் கிளியர்? முனிஷா, சித்ரா, ஹீரோப்ரைன், எவ்ரி ஒன்? யா? ஓகே, ஸோ
இதுதான் வந்து நம்ம ஒரு கிராஃபா பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்ம y ஆக்சிஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, எனர்ஜி கண்டென்ட், x ஆக்சிஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, transfer of state. Okay, so ஒரு substrate இந்த product வரைக்கும் when it is going, இந்த ஒரு difference between the substrate and the product, okay, இந்த ஒரு energy வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா it depends. Okay, இப்போ ப்ராடக்ட் வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட கம்மி எனர்ஜியில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, ஓகே, என் ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னா 2 ரூபாய் ஆகும், அப்படின்னா நான் 8 ரூபாய் செலவழிக்கணும். ஓகே, செலவழிக்கிறேன்னா என்ன அர்த்தம், என் பாக்கெட்லேருந்து காசு வெளியே போகுது, அப்போது இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, இதே வந்து சப்ஸ்ட்ரேட் கீழே இருக்கேன், நான் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, ஆனால் என் ஃப்ரெண்டு போய் நான் பார்க்க போனால் எனக்கு 20 ரூபா கையில் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவங்ககிட்டேருந்து 10 ரூபாய் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன்னு அர்த்தம். அப்போது ப்ராடக்ட் இன்னும் ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்தால் இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். Understood? So அதனால whenever P is at a lower level, the reaction is exothermic. நான் தான் கையிலேருந்து காசு போட்டு அவனையும் சேர்த்து வெளியே கூட்டு போகணும். அப்படி இல்லைன்னா when the product is higher, that means it is an endothermic reaction. அவன் காசு செலவு பண்ணி என்னைய கூட்டு போவான். Okay, is it clear? Yes. So endothermic reaction na I need some more energy in order to reach. So அப்போ வந்து heat மாதிரியான ஒரு energy supply மூலியமா I will be able to reach the state. அப்படி இல்லை it is an exothermic reaction na நான் ஹீட்டை வெளியே கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோட reaction will proceed. சரியா பசங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸோதெர்மிக் ஆர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கு எதுவாக இருந்தாலும் ஐ ஹாவ் டு அண்டர்கோ அ டிரான்சிஷன் ஸ்டேட். அண்ட் எக்ஸோதெர்மிக்காக இருந்தாலும் எண்டோதெர்மிக்காக இருந்தாலும், அதாவது அவனே காசு செலவு பண்ணாலும் சரி நான் காசு செலவு பண்ணாலும் சரி, நான் வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணாமல் வெளியேற முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் மச் ஹையரான ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை தாண்டி தான் நான் ப்ராடக்டை ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால வந்து தி ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட எனர்ஜி லெவலுக்கும் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டோட எனர்ஜி லெவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட activation energy. Okay, so once the activation energy is met, அப்பதான் வந்து என்னோட ப்ராடக்ட்டுக்கு I can go. But இந்த enzyme வந்து இந்த energy barrier குறைக்கிறதுனால it is more easier for me to form the product. அதனால தான் இந்த இவ்வளோ ஃபாஸ்டான ஒரு reaction is taking place. Is it clear? So this is the reason why என்சைம் ஆட் பண்ணால் 10 மில்லியன் மடங்கு ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது அப்படின்னா ஏன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை என்சைம்ஸ் குறைக்குது. ஓகே, சாம்சல், பவித்ரா, சாருதேஷ்னா, இஸ் ஆல் கிளியர்? ஓகே, now coming to the nature of the enzyme action. This is very very simple பசங்களா. நம்ம ஒரு பூட்டு எடுக்கிறோம், ஒரு சாவி எடுக்கிறோம். சாவி எடுத்து நம்ம பூட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சொருவிட்டு அப்புறமா பூட்டை அன்லாக் பண்ணிவிட்டு, அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு பூட்டு அண்ட் சாவி வந்து சேர்ந்து தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாவியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா திறந்த பூட்டும் சாவியும் நம்ம கையில் கிடச்சிரும். சேம் கான்செப்ட். என்சைம் வந்து இஸ் த சாவி, சப்ஸ்ட்ரேட் வந்து இஸ் த பூட்டு. ஸோ லாக் ஆன பூட்டில் ஃபஸ்ட்டு நான் சாவியை சொருவணும். ஸோ நான் சொருவினேன்னா ஐ கெட் அ இஎஸ் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் நான் சாவியை திருக்கணும். நான் திருக்கினேன்னா ஒரு திறந்த பூட்டு இஸ் ஃபார்ம்ட். அப்போ கூட என் சாவி உள்ளே தானே இருக்குது. ஸோ ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். அதுக்கப்புறமா நான் சாவியை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னோட ப்ராடக்ட், அதாவது திறந்த பூட்டும் என்னோட சாவி அதாவது என்சைமும் மாறாமல் அப்படியே கையில் கிடச்சிடும். இந்த சாவியை வச்சு இதே பூட்டு இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா நான் திருப்பி போட்டு திருப்பி திறந்துக்கலாம். Understood? So இந்த ஒரு substrate enzyme complex is produced. அதுக்கப்புறமா ஒரு substrate product complex is produced. அதுக்கப்புறமா எனக்கு unchanged ஆன enzymeம் கடைசியில் ப்ராடக்ட்டும் எனக்கு கையில் கிடைக்கும். Understood? This is the nature of how the enzymes will work. Okay, so now the catalytic cycle of an enzyme action அப்படினு பார்த்தோம் அப்படின்னா it is exactly what I have explained. அதே நேச்சரை தான் வந்து இங்கே வேர்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்டிவ் சைட்டோட பைண்ட் ஆகும். ஆக்டிவ் சைட்டோட பைண்ட் ஆனதுக்கப்புறமா இட் வில் ஆல்டர் த ஷேப். ஓகே, கரெக்டாக அதில் போய் ஃபிட் ஆகிக்கும். ஓகே, நம்ம போய் வந்து சாவியை உள்ளே தேய்ச்சி உள்ளே போட்டோன்னே அது கரெக்டாக லச்சக் அப்படின்னு போய் மாட்டிக்கும் இல்லை. ஸோ கரெக்டாக அங்கே போய் it will get tightly bound to the substrate.
then after that அந்த close proximity ல it will break the bonds, it will make new bonds, okay, and இந்த ஒரு enzyme substrate complex ல இருந்து ஒரு enzyme product complex is formed, okay, and அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு enzyme வந்து will release the products and இந்த enzyme வந்து நமக்கு as it is கையில கிடைச்சிரும். Okay, so இந்த as it is கையில கிடைச்ச enzyme வச்சு then I can run the catalytic cycle one more time. இன்னொரு பூட்டு கிடைச்சா திருப்பி I can put the same savvy and I can open it. Understood? So now coming to என்னென்ன factors in the enzyme affect பண்ணும், என்னென்ன factors வந்து will participate in this enzyme interaction அப்படின்னு பார்த்தோம், enzyme ஓட performance அப்படின்னு பார்த்தோம்னா first thing is the temperature and pH. So temperature வந்து like I told you ஒவ்வொரு 10 டிகிரிக்குமே மாறும். So இப்போ வந்து optimum temperature அப்படிங்கிறது is the maximum efficiency இருக்கக்கூடிய temperature. So இப்போ அது வந்து if it is ஒரு 35 டிகிரி தான் என்னோட optimum temperature அப்படின்னு சொன்னா அதை விட 10 டிகிரி மாற்றம், ஓகே, ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல இருந்து 10 டிகிரி நான் வந்து ஏத்துனாலோ இறக்குனாலோ என்னோட என்சைமோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிடும். ஓகே, ஸோ நான் வந்து 45க்கு போனேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லை 25க்கு போனேன்னு சொன்னாலோ என்னுடைய ஸ்பீடு வந்து அப்படியே குறைஞ்சிரும் பை பாதி. ஓகே, ஸோ 15லேருந்து 25 வரும்போது இட் வில் டபுள், 25லேருந்து 35 வரும்போது இட் வில் டபுள். ஓகே, ஸோ டபுளாக ஆகிட்டே போகும். நான் 35 தான் என்னுடைய ஆப்டிமம் அப்படின்னு சொன்னால் 35லேருந்து 45 வரும்போது இட் வில் பிகம் ஹாஃப், 45லேருந்து 55 வரும்போது இட் வில் பிகம் ஹாஃப், இப்படியே இட் வில் குறைஞ்சிஃபை. கிளியர்? எனி கொஸ்டின் so far? Shruthi, Joshua, Samsil, Pavitra. Yeah, so temperature மட்டும் இல்லாமல் pHக்கும் அதே தான், அதுக்குன்னு ஒரு ஆப்டிமம் pH இருக்கும். அந்த pHக்கு மேலே போனாலோ கீழே போனாலோ கண்டிப்பாக வந்து there will be a decline in the enzyme உடைய action. Clear? பட் இப்போ இதில் என்னன்னா டெம்பரேச்சரை பொறுத்தவரையிலும் லோவான டெம்பரேச்சரில் நம்ம வந்து அது ஒரு இன்ஆக்டிவான ஒரு ஸ்டேட் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே, லோ டெம்பரேச்சர் அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா இட் வில் டிஸ்ட்ராய் தி என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி, நம்ம அதுக்கப்புறம் அந்த என்சைமை யூஸே பண்ண முடியாமல் போயிடும். பட் லோ டெம்பரேச்சர்னா அட்லீஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவும். ஓகே, so that is the first factor which is temperature and pH. ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். இது என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் என்சைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனை அனுப்புகிறேன், 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் 8 பேர் 9 பேர் 10 பேர் வரைக்கும் என்னுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா 10 என்சைம் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் 10 என்சைம் மாலிக்யூலுக்கு 10 சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறத நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா 11ஆவதாக வரவன் என்ன பண்ணாலும் அங்கேயே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஸ்பீடு தான் என்னோட மேக்ஸிமமான ஸ்பீட். அந்த 10 சப்ஸ்ட்ரேட் வரணும் எனக்கு என்ன ஸ்பீடோ அதுதான் மேக்ஸிமமான ஸ்பீட். தட் பிகம்ஸ் மை வி மேக்ஸ் ஆர் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. அதுக்கு மேலே நான் சப்ஸ்ட்ரேட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு அதே வெலாசிட்டி தான் மேக்ஸிமமாக இருக்கும். Is it clear பசங்களா? ஸோ அதனால வந்து that is the maximum limit that I can reach. நான் இந்த ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு பாதி வெலாசிட்டியில் எனக்கு என்ன சப்ஸ்ட்ரேட் வேல்யூ இருக்கோ அதுதான் நான் km அப்படின்னு சொல்லுவேன், which is my Michaelis constant. ஓகே, கிளியர்? ஸோ அந்த Michaelis constant கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து என்னால் இந்த என்சைம்க்கு வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டோட நல்ல அஃபினிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் ஆக்ட் பண்ண வேண்டிய இடத்துல சப்போஸ் நான் இன்ஹிபிட்டர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட இடத்துல அந்த இன்ஹிபிட்டர் போய் உட்காந்துப்பான். அப்போது என்னுடைய என்டையர் கெமிக்கல் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகிடும், இல்லை சம்டைம்ஸ்
க்ளோஸ் ஆகிடும், ஷட் ஆகிடும். ஏன்னா எல்லா என்சைம் மாலிக்யூலும் இன்ஹிபிட்டர் உட்காந்துருந்தான் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் எங்கே போவான்? ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இஸ் நோன் ஆஸ் இன்ஹிபிஷன். அண்ட் யார் போய் அதை பண்ணுறாலோ ஹீ இஸ் கால்ட் அன் இன்ஹிபிட்டர். கிளியரா பசங்களா? ஸோ அதனால இன்ஹிபிட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மாறுவேஷம் போட்ட சப்ஸ்ட்ரேட் மாதிரி இட் லுக்ஸ் வெரி சிமிலர். அப்போ என்சைம் வந்து மறந்து போய் இடம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இது வந்து தப்பான பூட்டில் சம்டைம்ஸ் நம்ம சாவியை சொருவி அது மாற்றிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சாவியை தூக்கி போட்டு இன்னொரு சாவியை எடுத்து இன்னொரு பூட்டை தான் நம்ம திறக்கணும். ஸோ அந்த மாதிரி வாட் வில் ஹேப்பன் இஸ், உதாரணத்துக்கு வந்து தெர் இஸ் அ சப்ஸ்ட்ரேட் கால்ட் ஆஸ் சக்சினேட். ஓகே, ஸோ சக்சினேட் மேலே தான் வந்து சக்சினிக் ஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து வில் ஆக்ட். ஆனால் இந்த சக்சினேட் மாதிரியே மாறுவேஷம் போட்ட இன்னொருத்தன் யாரு அப்படின்னா இஸ் மேலோனேட். ஓகே, அப்போ மேலோனேட் வந்தான்னா இந்த சக்சினிக் ஹைட்ரோஜினேஸ் வந்து மறந்துடுவான். ஓகே, இது வந்து சக்சினேட்டா மேலோனேட்டா அப்படின்னு தெரியாமல் பைண்ட் ஆயிட்டான் அப்படின்னா போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து மேலோனேட் வந்து வில் ரிடியூஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் தேர்ஃபோர் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ இன்ஹிபிட்டர். அப்போ ரெண்டு பேருமே வந்து மோர் ஆர்லெஸ் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்காங்க. இவன் மாறுவேஷத்தை வந்து அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ப்ராசஸ் தான் இஸ் நோன் ஆஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அண்ட் அந்த மாலிக்யூல் இஸ் நோன் ஆஸ் அ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். Okay, so succinate dehydrogenase க்கு actual substrate is who? Succinate. ஆனா அது அவன மாதிரியே பார்க்கிறதுக்கு வேற யார் இருக்கா? Malonate. Okay, so அதனால இந்த malonate வந்து is a very important example and இது நிறைய தடவை நீட்ல கேட்டிருக்காங்க. So please remember this particular molecule. Okay, is that clear பசங்களா? Okay, now coming to the classification and nomenclature. Actually enzymes க்கு 6 classes இருக்கு பசங்களா. and இந்த 6 classes ஃபர்தரா ஒரு 4ல இருந்து 13 சப் கிளாஸா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அண்ட் இதை வந்து நம்ம நேம் பண்ணலாம் இன் அ 4 digit ஆன நம்பர். என்ன கிளாஸ்ல என்ன ஒரு சப் கிளாஸ்ல நம்ம என்ன கேட்டகரியில இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு 4 digit நம்பராக நம்ம வந்து நேம் பண்ணலாம். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் த கிளாசிஃபிகேஷன் ஆஸ் ஹில் டாப். ஓகே, HILLTOP. ஓகே, அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ O வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிடோரிடக்டேஸ் டீஹைட்ரோஜனேஸ். ஓகே, ஸோ ஆக்சிடோரிடக்டேஸ் அப்படிங்கிறது இஸ் ஒரு கிளாஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டீஹைட்ரோஜனேஸ். இட்ஸ் நாட் அ சிங்கிள் இது. ஆக்சிடோரிடக்டேஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ அப்படின்னா என்ன? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. ஸோ இங்கே 2 சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ஆக்சிடைஸ்டாக இருக்கிறவன் ரிடியூஸ் ஆயிட்டான், ரிடியூஸ்டாக இருக்கிறவன் ஆக்சிடைஸ் ஆயிட்டான். So it's an redox reaction, oxidation reduction reaction. So இதை catalyze பண்ற enzymes எல்லாருமே oxidoreductaseல வருவாங்க. That is O. Okay, then we have lyase. Okay, so நான் வந்து actually I've just jumbled up the order, but ஆனால் நான் கடைசியில் hill top சொல்லும் போது you will understand. So lyase வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் is for the transfer. Okay, actually இது வந்து transfer of groupங்கிறது வந்து will not be lyase, it will be transferase. Okay, my bad பசங்களா. டிரான்ஸ்ஃபரேஸில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு குரூப்பை அப்படியே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். தட் இஸ் transferase. Clear? So oxidoreductase and then we have transferase. Then hydrolase வந்து பார்த்தீங்கன்னா hydrolysis reaction. எங்கெல்லாம் நமக்கு தண்ணியை வந்து உருவணுமோ அங்கெல்லாம் we can use the hydrolases. Alright, then when we come to transferases, okay, இது வந்து transferase கிடையாது, இங்கே வந்து lyase. நான் PPT பண்ணும்போது I've swapped it. Okay, so அதனால please remember that transferase will transfer the group. Hydrolase will remove water. Now remove water தவிர if I remove any other group then it becomes a lyase. Okay, so lyasesல வந்து what do I do? இந்த மாதிரி ஒரு குரூப்பை அப்படியே புடுங்கி தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வர வேண்டிய அந்த பாண்ட் வந்து பிகம்ஸ் அ டபுள் பாண்ட். ஸோ நான் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருந்தேன்னா இப்போ நான் அவன் 2 பேரும் என்னை கை விட்டுட்டான், சரி வா நம்ம 2 பேரும் வந்து கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will form a double bond. கிளியர்? ஸோ இந்த மாதிரி தண்ணியை தவிர வேற ஏதாவது ஒரு குரூப் டபுள் பாண்டோட நம்ம கிரியேட் பண்ணணும்னா லையேஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நான் அதை தவிர வந்து லைகேஸ் இஸ் அ
மாலிகுலர் glue, எல்லா விதமான லிங்கிங் ஒட்டவெச்சிஃபையிங் எல்லாமே பண்றது வந்து லைகேஸ். ஓகே, அண்ட் தென் ஐசோமெரேஸ் வந்து you all know what is an isomer இல்லையா? ஐசோமர்னா ஃபார்முலா இஸ் த சேம், ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமருக்கு மாத்துறது. இட் கேன் பி அ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர், இட் கேன் பி அ பொசிஷனல் ஐசோமர், இட் கேன் பி அன் ஆப்டிக்கல் ஐசோமர். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஐசோமர்ஸ்க்கு வந்து we will use the isomerase. clear ah pasangla? So HILLTO, hydrolase, isomerase, lyase, ligase, transferase, oxidoreductase. P வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. So hilltop அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you can remember all the 6 classes of enzymes. clear everyone? Is it okay? Yeah. Now the last part of enzymes is the cofactors pasangla. So என்னதான் அந்த enzymeக்கு ஒரு protein part இருந்தாலும் ஒரு அடிஷ்னலான ஒரு குரூப், அதாவது இந்த கோஃபேக்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அதோடைய ஃபங்க்ஷனிங்க்கு. ஸோ மொத்தம் 3 விதமான கோஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். இன்ஆர்கானிக்கான கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது மெட்டல் அயன்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள். ஸோ மெட்டல் அயன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் என்சைமோட அதாவது அந்த ப்ரோட்டீன் பார்ட்டோட அண்ட் இன்னொரு பக்கம் சப்ஸ்ட்ரேட்டோட தே வில் ஃபார்ம் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பக்கம் என்சைமோட ஆக்டிவ் சைட், இன்னொரு பக்கம் வந்து we have the enzyme அப்படினு சொல்லி substrate அப்படினு சொல்லி they will form coordination bonds. so உதாரணத்துக்கு zinc metal வந்து is an excellent cofactor. எந்த ஒரு என்சைம்லன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைமுக்கு இட் இஸ் a very important ஆன ஒரு cofactor. so metal ions are a inorganic ஆன factor. இதே ஆர்கானிக்னு சொன்னா நமக்கு 2 டைப் இருக்கு, ப்ராஸ்தட்டிக் குரூப் இல்லாட்டி கோஎன்சைம். ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2 பேருமே ஆர்கானிக் மாலிக்யூல் தான். ஆனா ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து டைட்லி பாண்ட், whereas coenzymes வந்து லூஸா அப்போதைக்கு மட்டும் அட்டாச் ஆயிட்டு அப்புறமா திருப்பி வீட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டலேஸ், பெராக்சிடேஸ் மாதிரி என்சைம்ஸ்க்கு வந்து ஹீம் இஸ் அ ப்ராஸ்தட்டிக் குரூப். ஓகே, அண்ட் கோஎன்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் NAD, NADP எல்லாமே வந்து கோஎன்சைம்ஸ். அண்ட் இந்த கோஎன்சைம்ஸோட ஒரு முக்கிய பாகம் வந்து யூஸ்வலி வில் பி வைட்டமின்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் ஐ சே NAD, NADP அப்படின்னா நயசின் அப்படிங்கிற வைட்டமின் வந்து இவங்களோடைய அசோசியேட்டடாக இருக்கு. Okay, is it clear? Yeah, Shalini, Joshua, Gokul, Monisha, Pavitra, is it all clear everybody? Any other questions so far? So that's it pasangla. இதோட நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ் பார்ட் 3யும் முடிச்சாச்சு. அண்ட் பார்ட் 3யோட சேர்ந்து இந்த சாப்டரையே நம்ம வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நவ் ஐ வில் சால்வ் சம் கொஸ்டின்ஸ் வித் யூ ஹியர். பட் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஆல் நோ தட் நம்ம Xylem Learning இஸ் த லீடிங் edtech இன் சவுத் இந்தியா பசங்களா. அண்ட் நம்மளோட பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அவங்களோட ட்ரீம்ஸை வந்து நிறைய ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த வரிசையில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக டூ கம் அண்ட் ஜாயின் அஸ். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்க பசங்களா, கேரளாவில் நிறையா சென்டர்ஸ் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் தான் நம்மளோட பிரான்ச்சை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளோட இந்த கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான எம்யூனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க ஆஃப்லைனில். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வச்சு உங்களோட உட்காந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்காக வேண்டி பண்ணுறதுக்கு செம்மையான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் வந்து we have our தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச் வந்து கிளாஸ் 12th படிக்கும் போதே நீங்கள் நீட்
enroll பண்ணி நீங்க நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா you can join our தளபதி batch. So simply scan the QR code, அது உங்க ஆப்புக்கு எடுத்துட்டு போகும், அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேம் எவ்வளோ மேம் காஸ்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 40 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற கணக்கு தான் வரும். ஓகே, ஸோ அதை நீங்க அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் a very reasonable காஸ்ட் பசங்களா, கண்டிப்பா நீங்க தளபதி பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்மளோட வெற்றி பேட்ச் இஸ் தேர். வெற்றி பேட்ச் இஸ் அவர் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்களோ, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேன் த QR கோட், போய் யூ கேன் பர்ச்சேஸ் த வெற்றி கோர்ஸ். ஸோ வெற்றி கோர்ஸ் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டெய்லி போய் ஒரு எக் பஃபும் நீங்க ஒரு சோடாவும் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், 60 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் என்ரோல் ஃபார் த கோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம தளபதி வெற்றி ரெண்டு பேட்சுமே வந்து இஸ் அன் ஆன்லைன் பேட்ச். ஸோ நீங்க பார்க்குற ஆன்லைன் டீச்சர்ஸ் நாங்க எல்லாரும் தான் வந்து இங்க classes எடுப்போம் for தளபதி and வெற்றி. மாரா இஸ் அவர் ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆஃப்லைன் கோர்ஸ் பசங்களா. ஸோ மாரா பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி என்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட அட்மிஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட் எவ்ரிபடி? Okay, very nice. So let's start solving questions up pasangla. Let's do this. So first question for today, இன்னைக்கு யார் maximum star வாங்குறான்னு பாப்போம். Okay, so malonate அப்படிங்கிறது inhibits the growth of எந்த ஒரு enzyme. நான் சொன்னேனா இது கேட்பாங்கன்னு 2023ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. Okay, very good. Samsel, Pavitra, Hero Brian, Chitra, very 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 good. தமிழ் அரசு எல்லார்கிட்டேருந்தும் ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு. ஜாஷ்வா, good, very good. இங்க ஆப்ஷன் 2 succinic dehydrogenase is the right answer. And இன்னைக்கு வந்து Samsel has given me the first fastest correct answer. So Samselக்கு ஒரு star. Very good Samsel. And then ஒரு statement based question, இதுவும் 23ல கேட்டிருக்காங்க. Low temperature வந்து will preserve the enzyme in a temporary state, whereas high temperature வந்து will destroy the enzymatic activity. ஓகேவா? Statement 2 என்ன சொல்றாங்க? When the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibits the activity, it is known as the competitive inhibitor. So இதுக்கு என்ன ஆன்சர்? All right, Hero Brian, Manisha, Samsel, all have said 2. Pavitra, Joshua, very good. So if you see here, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். லோ டெம்பரேச்சரில் நம்ம என்சைமை இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஆனால் ஹை டெம்பரேச்சரில் அது உடஞ்சி போயிடும். அதோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வில் கெட் டேமேஜ். ஸோ அதனால இட் வில் லூஸ் இட்ஸ் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. வேரஸ் இப்போ இன்ஹிபிட்டர் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட் மாதிரியே மாறு விஷயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் we call it a competitive inhibitor, which is also true. And இதுக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்தானா? ஹீரோ பிரைன் gave me the first fastest answer. So Hero Brian ku or a star. Very good Hero Brian, keep it up. And then in a reaction catalyzed by an enzyme, which of the following statements is correct? 22 la appear ana or question idu. Which statement is correct for a reaction catalyzed by an enzyme? Enzymes decrease the activation energy, they make the transition more difficult, they increase activation energy, and the complex formed lasts a very long time. Very good Samsel, Pavitra, Hero Brian. Very good Tamil Arasu. Very well done. So it will decrease the activation energy. அதுதான் வந்து இங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மிச்சது எல்லாமே வந்து is incorrect. Okay, so it will increase the activation energy கிடையாது. activation energy குறைக்கும். அப்பதானே நான் ஃபாஸ்டா டிரான்சிட் ஆகி வர முடியும் இல்லையா? and also வந்து it makes it more easy. and இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நடுவில் இருக்கிற டிரான்சிஷன் ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து will last for a very short time. ஓகே, வெரி அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் அது. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 1 is the right answer. and Samsel once again gets a star for this question. Very good Samsel. Okay, clear பசங்களா?
Alright, Akalya already ஒரு 2-3 chapters for class 12 வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு கண்ணா. You can go and check the live இது. So part by part குட்டி குட்டியா we are all starting to cover the syllabus. Okay, so 11th and 12th simultaneous தான் நம்ம கவர் பண்ணுவோம். So நீங்க 11th standard படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. You can start following us from now. Okay, but 12th standard படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா side by side 12th ஓட சேர்ந்து it will be useful for you to do the 11th portions as well. Okay, is that clear? Alright, so இதுக்கப்புறம் கிளாஸ்க்கு அப்புறமா நம்மளோட கம்யூனிட்டியில் எல்லா நோட்ஸுமே அப்லோட் ஆகிடும். ஸோ அதனால மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேனலில் வந்து இப்பத்துலேருந்து ஆரம்பித்து we have lot of plans for you and lot of preparation that's coming up. ஸோ அதனால மறக்காமல் enroll பண்ணிக்கோங்க. கமெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அண்ட் enrollment for the courses இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. சட்டுன்னு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ enroll பண்ணிக்கோங்க. Okay, if you are interested. Alright? Okay, thank you everybody. Have a nice day and I will see you all ரொம்ப சீக்கிரமா இன்னொரு புது சாப்டரோட let's start. And இன்னைக்கு part 3க்கு முன்னாடி நீங்க part 1 and 2 பார்க்கல அப்படின்னு சொன்னா அதையும் பார்த்து backlogs எல்லாத்தையும் குயிக்கா finish பண்ணிக்கோங்க. Okay? Alright then, take care பசங்களா. See you all very soon. Bye bye.